ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கிருபையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் புதிய கிருபையை தந்து எங்களை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் பெருகட்டும். சுகவீனங்கள் மறையட்டும். பலகீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அவனுடைய அற்புதக்கரம் ஒவ்வொரு நாளிலும் அற்புதமாய் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்தாரும், கிருபையாய் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு ஹோம் மேனேஜ்மெண்ட் போன வாரத்துல குடும்பத்தை பற்றி தான் பேசணும். அதுல பொதுவாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அவருடைய பற்றி பேசணும். இதனால ஹோம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி தலைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் சொல்லப்படும். ஒரு கட்டடம் கட்டுறோம்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அஸ்திபாரம் இல்லையா? அஸ்திபாரங்கள் போடுறோம். அது பிறகு தொடர்ந்து என்ன செய்யறோம்? அந்த உயர எழுப்புகிற கட்டடத்தை. அஸ்திபாரத்தை அன்புன்னு வச்சுட்டேன்னா அந்த கட்டப்பட்டு வர்றது விசுவாசம். மேல போடப்படுற அந்த மேல போடப்படுற தரைத்தளம், மேல்தளம், அது நம்பிக்கை. இந்த 3 தான் ஒரு வாழ்க்கையில மிக முக்கியமானது. இங்க வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் இது வீடு கிடையாது, வீட்டை பற்றி சொல்லப்படல. ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியதா இந்த வசனம் காணப்படுது. ஒரு குடும்பம் நன்றாக இருக்குன்னா அது முதல்ல என்ன செய்யணும்? அதுல விவேகம் வேண்டும், முதல்ல ஞானம் வேண்டும். ஞானத்தினால கட்டணும். ஏன்னா ஒரு குடும்பம் இணைந்து வாழ்வது என்பது ரொம்ப கடினமானது. நாட் ஈஸி ஒன். ஏன்னா 2 பேரும் வித்தியாசமான கோணங்கள் உடையவர்கள், வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ளவர்கள், வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான விருப்பம் எல்லாம் உள்ளவங்க. எல்லாத்திலுமே வேறுபாடு இருக்கும். ஆனா அப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ்வது என்பது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது, மிக கடினமான காரியம். அப்போ அந்த வீட்டை கட்டுறதுக்கு, அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு என்ன வேணும்னு சொன்னா முதல்ல ஞானம் வேண்டும் என்று சொல்லப்படும். ஞானம்னாலே நமக்கு தெரியும். முதலாவது ஞானம்னா என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஒரு கத்தி பிளண்டா இருந்துச்சுன்னா, மொட்டையா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? வெட்டவே முடியாது அதை வச்சு. அப்போ அதை ஷார்பன் பண்ணணும். அது நல்ல ஷார்பனா இருந்தாதான், கூர்மையா இருந்தாதான் கட் பண்ணும். ஒரு கத்திரிக்காய் வெட்டினாலும் அந்த கத்தி நல்ல கத்தியா இருக்கணும். அதே மாதிரி ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானமே பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு, சிறப்பா செய்வதற்கு ஞானம் தான் முக்கியம். அதாவது ஒரு மிஷனரி ஊழியத்தோட நான் தொடர்பு கொண்டதுனால அதுல கொஞ்சம் காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரிசாலெல்லாம் முன்னாடி, இப்ப எப்படின்னு தெரியல, ஒரு டயர், ஒரு கார் டயரை அல்லது ஒரு லாரி டயரை 2 பேர் சேர்ந்து தலையில தூக்கிட்டு போகலாம். ஒரு சைட்ல ஒருத்தன் தலை வச்சு தூக்கிட்டு போகலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளு 2 டயர் என்ன கையிலே தள்ளிட்டு போவோம். இப்போ அதுதான் ஞானம். ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய ஞானம். இப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு, நன்றாக நடத்துவதற்கு என்ன வேணும்? ஞானம் அவசியம். அப்போ இந்த ஞானத்தை கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. விவேகம் என்பது இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பெரும்பாலும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது. அண்டர்ஸ்டாண்டிங்னா நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் என்ன செய்யுது?
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். புரிஞ்சு கொள்ளணும் எல்லாத்தையும். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுது. இப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:11. 13. இப்பொழுது ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாரும் அடல்ட், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்துட்டோம். முன்னால இந்த மாதிரி நம்முடைய யோசனை, நம்முடைய பேச்சு, நம்ம புரிந்து கொள்வதெல்லாம் முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது. சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. அப்போ எப்படி கோவப்பட்டோமோ கல்யாணத்துக்கு முன்னால அப்பா அம்மாட்ட, அல்லது எப்படி பேசணுமோ, அல்லது புரிந்து கொள்ளுதல், எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு வளர்ச்சி வேண்டும், அல்ல ஒரு ஞானம் வேண்டும். அப்பதான் உடனே என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு சூடா பதில் சொல்றது, அல்லது ஒண்ணு கேட்டா அதே மனசுல வச்சு கவலைப்படுறது, அதே யோசிச்சுட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய யோசனை எல்லாமே எல்லாத்துலயுமே என்ன வேணும், ஒரு மாற்றம் அவசியம். அப்பதான் அந்த குடும்பத்துல நம்ம ஒரு நல்ல நீங்கள் ஒரு நல்ல மனைவியாக நீங்க என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இந்த குடும்ப வளர்ச்சியில இந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் கொண்டு தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளால் அதை இடித்து தள்ளுகிறாள் அப்படின்றது. அப்போ அந்த குடும்பம் முழுதுக்கும் மேனேஜ்மெண்ட் முழு பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கு. அதை தாங்கி நிற்கிற ஒரு தூணாக, அந்த வீட்டை தாங்கி நிற்கிற தூண்களாக, பில்லர் மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, மெயின் பில்லராக அந்த குடும்பத்துல இருக்கு. அப்போ உங்களுடைய யோசனை எப்படி இருக்குது, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது. நம்ம பார்த்தோம் போன வாரத்துல, தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கும் அப்படின்னு. கிருபையுள்ள வார்த்தைகள் வரணும். அப்போ எல்லாத்தையும் நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் மாறணும்னு நினைக்க கூடாது. குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கணவன் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கணும். எல்லாத்திலுமே அவசரம், சந்தேகம், கோபம் இதெல்லாம் ரொம்ப வரக்கூடாது. ஒரு கணவனும் மனைவியும் மட்டும் ஒரு வீட்டுல இருந்தாங்க. அந்த மனைவி அன்றைக்கு வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. என்ன வேலையோ தெரியல, லேட்டா வந்தாங்க. லேட்டா வந்த உடனே நேரா பெட்ரூம் போனா ஒரு பெட்ஷீட் வச்சு மூடி 4 கால் இருக்கு. இவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கோபமாயிட்டு, சந்தேகமாயிட்டு ஒரு கட்டையை எடுத்து 4 கால்களே வேகமா அடிச்சாங்க. அடிச்சு கட்டையை போட்டு நேரா அடுத்த ரூமுக்கு வந்தா அவருடைய ஹஸ்பண்ட் அங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாரு. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அவர் கேட்டாரு, என்ன உங்க அப்பா அம்மா வந்து படுத்திருக்காங்க பாத்தியா, பேசுனியா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. அப்போ நம்ம எல்லாத்துலயும் என்ன பண்ணக்கூடாது, அவசரமான காரியம் முடிவெடுப்பது, இதெல்லாம் விபரீதத்துல முடிந்துவிடும். அதனால ரொம்ப என்ன எப்படி இருக்கணும், நம்முடைய ஒரு விவேகம் நமக்கு ரொம்ப அவசியம். எல்லாத்துலயும் ரொம்ப ஞானமா விவேகமா நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு குடும்பத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்லுவோம், பணம் சொல்லுவோம். ஆனா இப்ப வேதத்துல பாருங்க, நீதிமொழிகள் 17:1 வாசிங்க. நீதிமொழிகள் 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அதாவது நல்ல ஒரு சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு இருக்குது. ஆனா வீட்டில் என்னது, சண்டை. சாப்பிடும்போது கூட அது என்ன வரும், சண்டைலாம் வரும்.
இல்லையா? சாப்பாடை சிலர் ஹஸ்பண்ட் கோவத்துல வச்சுட்டு போயிடுவாரு, அல்லது ஒய்ஃப் உங்களோட உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு போயிடுவாங்க. இப்படிலாம் கூட இருக்கும். நல்ல உணவு வந்து என்ன பிரயோஜனம்? ஆனா அங்க என்ன இருக்கணும்? ஒரு சந்தோஷம். அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கே நலம். வெறும் பிரெட் ஒரு பன்ன டீல தொட்டு சாப்பிட்டா கூட அதை சந்தோஷமா சாப்பிடணும். ஒரு ரசம் சாப்பாடா இருக்கலாம், அதை சாப்பிட்டா கூட நல்லா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சாப்பிட்டு பண்ணிட்டு சந்தோஷமா சாப்பிடும். அப்போ சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் வீட்டுல. அந்த சந்தோஷம் நிலைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 9, 7, 8. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஆமென். அப்போ சந்தோஷமா சாப்பிடு அப்படின்றார். இங்க திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியோடு கூடினோன்னு நம்ம வேற சந்தேகமா நினைச்சிட கூடாது. அது அங்க இஸ்ரவேலருடைய பழக்கம். அதனால சாப்பாடை சந்தோஷமா சாப்பிடுங்க. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் பேர் மட்டும் மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். மற்றவங்கலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த சாப்பிடும்போது சில நேரங்கள்ல ஏதாவது ஸ்கூல்ல நடந்த காரியங்களை பற்றி பேசிட்டு, என்ன ஹெட் மாஸ்டர் நடக்கிறாரு, கரஸ்பாண்டன்ட் நடக்கிறாரு எல்லாம் பேசிட்டு. அப்ப எங்களுடைய மூத்த ஏகைச்ச மூத்தர் உண்டு. அவர் ஒரு நாள் சொன்னார், சாப்பிடும் போதாவது சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு. அதுல இருந்து ஒரு நாளும் அந்த ஆர்குமெண்ட்லாம் அங்க பண்ண மாட்டோம். சண்டை போட மாட்டோம், பட் இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ சந்தோஷமா சாப்பிடுவோம். சாப்பிடும் போதாவது ஒரு பிள்ளைகள் பந்தி சுற்றி ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் சொல்றோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து, ஒருவேளை ஸ்கூல் டேஸ்ல பிள்ளைகள் படிக்கிற காலத்துல எல்லாம் முடியாம இருக்கலாம், முடிய நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நைட்டாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமா ஒருத்தர் லேசா கிண்டல் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது, ஜோக்கெல்லாம் அடிக்கலாம். சமீபத்துல ஒரு நாள் என்னோட நானும் ஒய்ஃபும் வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்த வாரத்துல 15ஆம் தேதி ஊருக்கு கிளம்புறோம். அப்போ என் மகன் வந்து குளிக்க புறப்பட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னா. அவங்க பொண்ணை பேத்தி இருந்துட்டு அவங்க குளிக்க தானே போறாங்க, அப்புறம் நான் முட்டை போடவா போறாங்க அப்படின்னு. அப்போ அப்படிலாம் கிண்டல், அந்த மாதிரி சின்ன இதுகள் அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பரிகாசம் பண்ணக்கூடாது ஒருத்தரை. அப்போ சின்ன சின்ன காரியங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களா இருக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்க. பிரசங்கி 3, 12, 13. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இப்போ உயிரோடு இருக்கும்போது மகிழ்ச்சியா இருங்க. நல்லா சாப்பிட்டு, இதெல்லாம் நல்லா சாப்பிட முடியும், விருப்பமான உணவுகளை, நல்ல உணவுகளை, சத்தான உணவுகளை என்ன செய்வோம்? சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்திலும் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதுலயும் தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். இப்போ எனக்கெல்லாம் டயபெட்டிக், அதனால ஆசைப்பட்டாலும் ஒரு மாம்பழம் வந்தா கூட என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இப்போ தேவனை அனுக்கிரகம் கொடுத்திருந்தா என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு சந்தோஷமா என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு நாம் மகிமைப்படும்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24, 27 வாசிங்க. நீதிமொழிகள் 24, 27. வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. வீடு அவசியம்னா கட்டாயம் எல்லாருக்கும் அவசியம். இதெல்லாம் சாகிற வரைக்கும் ஒரு வாடகை வீட்டுல தான், நல்ல வீட்டுல இருக்கிறதுனால கத்துக்கு சந்தோஷம் தான், அது ஒன்றும் பிரச்சனை. நமக்காக ஒரு நித்திய வீடு, கைவேல இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்துல இருக்கு. அதுக்காக கத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா அங்க ஒரு வீடு சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வேலை, நல்ல வேலையில இருக்கணும், வயல்ல இருந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணு? வீடை கட்டு அப்படின்றார். அது காரணம்
ஒரு நல்ல வருவாய் இருக்கணும். சாப்பாடு அதனால தட்டுப்பாடு வரக்கூடாது. அந்த வீட்டை கட்டுறதுனால. இப்படிலாம் வீட்டை கட்டிட்டோம். இப்போ சாப்பாட்டு கூட கஷ்டமா இருக்கு. அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கேற்றபடி என்ன பண்ணு? ஒரு நல்ல வருவாய் இருக்கும்போது, பொதுவாகவே பேங்க் இதுலலாம் வந்து லோன் கொடுக்கும்போதே அவங்க பார்த்து தான் கொடுக்குறாங்க. உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? அதான் வீட்டுக்கு எடுத்து ஹோம் டேக்கிங் சேலரின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு எவ்வளவு சம்பளம் பிடித்தெல்லாம் போய் எடுத்துட்டு போறாங்க. இதுல வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? அது மீதத்துக்கு தான் அவங்க அதை கணக்கு பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க எப்பவுமே. இப்போ நம்ம அப்பதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி தான் என்ன செய்யணும்? நம்ம வீடை கட்ட வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28-30 வாசிங்க. லூக்கா 14:28-30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்போ கோபுரத்தை கட்ட மனசு ஆசைன்னா கோபுரத்தை கட்ட மனசு. இவங்களுடைய ஒரு டிரைவர் ஒருத்தர் வருவார் எனக்கு. அவர் சொந்தமா ஆட்டோலாம் வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு. ஒய்ஃபு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. 1400 சதுரடியில் வீடை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தார். நான் எவ்வளவு சொன்னேன், அவ்வளோலாம் தேவையில்ல. நாங்களாம் முதல்ல கட்டின வீடு வந்தெல்லாம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால அவசரப்படாதீங்க. அந்த வீட்டை விற்று பணம், நாங்கள் 2 பேரும், நானும் என் ஒய்ஃபுடைய ரிட்டையர்மெண்ட் பணம், இது எல்லாம் வச்சு தான் அந்த வீட்டை கட்டணும். என் மகன் வேற ஃபாரின்ல இருந்தான். இதெல்லாம் வச்சு தான் கட்டணும். அதனால கஷ்டப்படாதுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு பிடித்தெல்லாம் போக வர்ற பணமே 32,000. ஆனால் வீட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியது 30,000. பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடுலாம் எப்படி பண்றது? ஏதோ காரியம் சொன்னேன். அவர் நான் இப்போ 2.5 மாசம் நான் இங்கே வந்துட்டேன். அதனால எப்படி இருக்காருன்னு தெரியாது. அப்பவே சொல்லிட்டாரு என்கிட்ட, கடைசியில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அதனால அப்படிலாம் கட்டக்கூடாது. கட்டாயம் 1400 ஸ்கொயர் ஃபீட்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம எவ்வளோ கட்டணும், அது நம்ம கட்ட முடியுமா முடியாதா அப்படிலாம் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார் அப்படின்ற. இப்போ அதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யணும்? வீட்டை கட்ட வேண்டும். வீடு கட்டுறது தவறு இல்லை. நாங்கள் வீடு கட்டணும் நாகப்பட்டினத்தில் இருக்குமா, 2 பேரும் டீச்சர்ஸ் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு பிளாட்டு 15,000 ரூபாய்க்கு என்னோட ஒர்க் பண்ண ஒரு சார் ஒருத்தர் ஒரு பிளாட் கொடுத்தாரு எனக்கு. 15,000. 15,000த்துல அதுலயும் 2,500 ரூபா குறைச்சிட்டாரு. 12,500 ரூபா தான், 500 தான். 2,600 ஸ்கொயர் ஃபீட். அது ரொம்ப அப்போ சீப்பு அந்த காலத்துல. அதை கட்டுறதுக்கு நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் வீடு கட்டாயம் ஒய்ஃபு சீக்கிரம் கட்டிடணும், அந்த வீட்டுல யாராவது இந்த லேண்ட்ல ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணனால அங்க வீட்டை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப சம்பளம் குறைவு, டீச்சர்ஸோட சேலரி. அன்னைக்கு வாங்கின சம்பளத்தோட 100 மடங்கு அதிகமா அன்னைக்கு பென்ஷன்ல வாங்கணும். அவ்வளவு குறைவு சம்பளம். இப்போ நம்முடைய விரல் கேட்ட வீக்கம் அப்படி சொல்லுவாங்களே, அதுக்கேற்றபடிதான் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம கட்டாயம் நிம்மதியே போயிடும், சந்தோஷமே போயிடும். எங்க வீட்டுக்கு அப்புறம் நாங்க எங்களால அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, தூரமும் அதிகமா இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டமா இருந்து வாடகைக்கு விட்டோம். அந்த வாடகைக்கு வந்தவங்க அவங்க அங்க இருந்துட்டே ஒரு வீட்டை கட்டினாங்க. அப்போ அவங்கள்ட்ட காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. இப்போ அவங்க சொன்னாங்க கட்டி முடிச்ச பிறகு எனக்கு இருக்க எல்லாமே அந்த தெருவில் எல்லாருமே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் தான். பக்கத்துல ஒரு காலேஜ் இருந்துச்சு. எங்க எல்லாருக்குமே என்ன வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்து வீடு கட்டி முடிச்ச உடனே எங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஒண்ணும் இல்லை வராம அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டமான காரியம் அது. அதனால அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து நம்ம செல்லும் செலவை கணக்கு பார்த்து என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டும். 1 பேதுரு 5:6-7 வாசிங்க. 1 பேதுரு 5:6-7.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும், அப்போ உயர்த்துவது நிச்சயம், உயர்த்துவது நிச்சயம். நம்ம உயர்த்தப்படும்படிக்கு எங்க இருக்கணும்? அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அது வரைக்கும் எங்க ஸ்கூல் பக்கத்துல ஏரியா எல்லாமே உப்பு தண்ணியா தான் இருக்கும். நாகப்பட்டினத்துல தண்ணிலாம் வெளியே தான் கொண்டு வரணும். நைட்லாம் போய் தண்ணி, அந்த டேங்க் இருக்கும், அங்க போய் தண்ணி எல்லாம் பிடிச்சிருந்த காலம்லாம் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனா ஏற்ற காலத்துல தேவன் எல்லாத்தையும் மாற்றி தந்தார். தேவனுடைய கிருபை. அதனால நம்ம நிச்சயமா நம்மளை ஒரு நாள் உயர்த்துவார். அது வரைக்கும் பலத்த கைக்குள்ள நமக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அதை உடனே இந்த பட்டுப்புழுவ சொல்லுவாங்க, பட்டுப்பூச்சி, அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உள்ள அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அந்த கூடு வெடிக்கும். அப்போது அது அழகான ஒரு பட்டர்ஃபிளையா பறக்கிற காலம் உண்டு. அது வரைக்கும் என்ன பண்ணும்? ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். ஒரு சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? நன்றாய் நடத்துகிறவன் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை யார்தான் நடத்தணும்? ஆனா உதவியா இருக்கிறது தான் மனைவி. அதுல மாற்றம் வரக்கூடாது. அந்த குடும்பத்தை அவர் ஒரு என்ன செய்யணும்? சரியா நடத்தணும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? கீழ்ப்படிய பண்ணணும். பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஒருவேளை சின்ன வயசுலாம் நிறைய பிள்ளைங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்க பேத்திக்கெல்லாம் தலசி விடுறதே பெரிய பாப்பாடு. அதனால அதெல்லாம் நாளாக நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கறது, ஒரு நாள் அவங்கெல்லாம் நல்ல பிள்ளைகளா மாறிடுவாங்க. ஆனா அவங்கள கட்டாயம் கீழ்ப்படி பண்ணணும். அவங்க இஷ்டத்துக்கு விடப்பட்டா தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும்னு சொல்லப்படும். அதனால பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கத்தை நடத்தணும். ஒரு ஒரு தெரிஞ்ச பையன் ஒருத்தன்ட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு, எப்படி உங்க குடும்பத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? சமாதானமா சந்தோஷமா குடும்பம் எல்லாம் போயிட்டு இருக்கான்னு கேட்டாராம். அப்ப அந்த பையன் சொன்னான், எஸ் அங்கிள், we are fine, we have a set of golden rules அப்படின்னு சொன்னாங்க. எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் எங்க குடும்பத்துல உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ குடும்பத்துக்குன்னு சில நல்ல திட்டங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். சண்டே ஆச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? சர்ச்சைக்கு இத்தனை மணிக்கு கிளம்பணும், ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கணும். இதுலயுமே ஒரு குழப்பங்கள் இல்லாதபடி அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நைட் 9 மணி ஆச்சா எல்லாரும் பிரேயருக்கு வந்துடணும். நாங்க தஞ்சாவூர் வர்ற வரைக்கும் எங்க வீட்டுல குடும்ப ஃபேமிலி பிரேயரே கிடையாது, புகழம். ஏன்னா நான் என் ஒய்ஃப் வந்து கடைசி வரைக்கும் பாத்திரம் எல்லாம் கழுவி வீட்டை நைட்லயும் கூட்டி எல்லாம் பச்சிட்டு வந்தாதான் முடியும். அது ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா அவளும் டீச்சரா வந்து சமையல்லாம் பண்ணும். ஆனா நான் அதுக்கு பிறகு நான் சொல்றது உண்டு, ஒரு டைம் வைப்போம் அப்படின்னு சொல்லி. அதனால ஜெபம் பண்ண முடியாமலே நிறைய நாள் குடும்ப ஜெபம் இல்லாமலே போயிடும். ஆனா அதுக்கு பிறகு இப்பெல்லாம் வந்து இங்க இந்த மகன் வீட்டுல எல்லாம் ஒரு 9ன்னா 9க்கு எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி என்ன செய்திடறோம்? தூங்க வச்சிடறோம். அதனால பிள்ளைகள் காலையில எழும்புறாங்க. நம்ம எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்குகளை நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். ஒரு நல்ல ரூல்ஸ் தான் நம்ம குடும்பத்துல இருக்கும்போது அந்த குடும்பம் நிச்சயமா என்ன செய்யும்? பிரச்சனைகளே வராது. எல்லாரும் அந்த சட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவோம். செக்ரிகேட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேலையை பிரிச்சு கொடுக்கறது. பிள்ளைகளுக்குன்னு சில வேலைகள் கொடுக்கணும். ஒருவேளை ஒரு பெண் பிள்ளையா இருந்தா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு அதை சமையல் எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அதுக்காக காய்கறி வெட்ட சொல்லி அது விரல வெட்டிட்டு இருக்க கூடாது. அதை சின்ன சின்ன வேலைகள் அது கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். அது ஃபியூச்சர்ல அந்த பொண்ணோடைய ஃபியூச்சர் வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பையனுக்கும் கட்டாயம் வேலை கொடுக்கணும், சின்ன சின்ன வேலைகள். என் பேரன்லாம் கொஞ்சம் லேசியா தான் இருப்பான். நான்லாம் அந்த மாலுக்கு போனா அவனை அந்த ட்ராலி எல்லாம் மத்த என் மகன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருவேன், தள்ளிட்டு வாடான்ட்டு. சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து கடைசியில ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான்லாம் இது வரைக்கும் எங்க வீட்டுல இந்த வேலை எல்லாம் செய்தது இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதே போல வாஷ் பேசின் கிளீன் பண்றது, டாய்லெட் கிளீன் பண்றது, அதெல்லாம் ஜென்ஸ் செய்யலாம், தப்பு கிடையாது. மாப் போடுறது, கிளீன் பண்றது, எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள்ல என்ன செய்யலாம், ஒரு துணி எடுத்து எங்கெல்லாம் கிளீன் பண்ணுமோ பண்ணலாம். பேனை கிளீன் சுத்தம் பண்றது, அத மாதிரி வேலைகள் எல்லாத்துலயும் என்ன செய்யணும், வளர்க்கணும். ஒண்ணுமே செய்யாம பொத்தி பொத்தி வளர்க்கறதுமாங்க. பொத்தி பொத்தி வளர்த்தேன் இல்லையா, அப்படின்னா வளர்க்க கூடாது. அது ஒரு நாள் கொத்தும். சின்னதுல இருந்தே அதை நமக்கு கீழ்ப்படிய பண்ணி அப்படியே பழக்கிட்டு வந்தா அந்த பிள்ளைகள் நல்ல அதெல்லாம் தாராளமா அவங்களுடைய வழக்கத்தை ஒரு வழக்கம், அதாவது சொல்லுவாங்க வழக்கம் பழக்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வழக்கத்தை கொண்டு வர்றது அது ஒரு பழக்கம், அவனுடைய வாழ்க்கையில் பழக்கமாவே மாறிடும். இப்போ இந்த பிளேட்டை கழுவி கொண்டு எல்லாரும் என்ன செய்யற சிங்கில போடுறது, அது மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணணும் கட்டாயம். ஒருத்தர் அயன் பண்றது, அயனிங்லாம் முடிஞ்சா என்ன செய்யலாம், ஆண்களே பண்ணலாம். சில வீடுகளில் பெண்களும் நீட்டா எல்லாரும் போன பிறகு சமையலை முடிச்சுட்டு அயன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஞானமா என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க, ஆனா அது வழக்கமாச்சுன்னா பழக்கமாயிரும், அதை மறந்துடாது. அடுத்தது பிளான் மீல்ஸ். சாப்பாடா என்ன பண்ணும், பிளான் பண்ணணும். நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல் ஒன்றுல கொஞ்ச நாள் மேனேஜ்மெண்ட் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க, பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், அங்க வரிசையா ஒரு அழகா எழுதி போட்டிருப்பாங்க. திங்கள் அப்படின்னு போட்டு காலை என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, இரவு என்ன சாப்பாடு, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பாடுலாம் எழுதி போட்டு. அதே மாதிரி நம்ம அந்த பிராக்டிஸ் நம்ம ஒழுங்கு வச்சுட்டோம்னா, பிளான் பண்ணிட்டோம்னா. குழம்புன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, என்ன வைக்கிறதுன்னு குழம்பும், அதனாலதான் குழம்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அது மாதிரி குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. நீட்டா இன்றைக்கு இதுன்னு சொல்லி என்ன செய்திடலாம், செய்து விடலாம். ஏன்னா எப்பவும் பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பாடு, எப்போ பார்த்தாலும். எங்க கிளாஸ் என்கிட்ட படிச்ச ஒரு பொண்ணுடைய அம்மா, அவங்களும் எனக்கு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. சார் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன்றாங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அந்த பொண்ணை கேட்டா, டெய்லி அதே சட்னி அதே இட்லி, இப்போ எப்படி சார் சாப்பிடுறது அப்படி. எங்க பேரண்ட் ஒரு தடவை மகளுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, ஒரு சண்டே ஸ்கூல்ல, தம்பி எல்லாருமே கட்டாயம் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ இவன் எழுப்பி சொன்னானா, எங்க வீட்டுல டெய்லி வெஜிடபிள் தான் எங்க அம்மா கொடுக்குறாங்க, எங்க ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமா நல்ல உணவுகளை ஒரு சுவையாக என்ன செய்யணும், கொடுப்பது அவசியம். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். நீதிமொழிகள் 27:1 வாசிங்க. நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே அப்படின்னா, இதெல்லாம் நான் நாளைக்கு பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அப்படித்தானே? நாளைக்கு நீ நினைச்சிருக்க வேலை செய்ய முடியாம போகலாம், தடைகள் ஏற்படலாம். அதாவது இப்பவே செஞ்சிடு. என்ன காரியம் நினைக்கிறோம் உடனே செய்திடணும். ஒரு காரை துடைக்கணும், பைக்கை துடைக்கணும், உடனே துடைச்சிடணும்.
சாயந்தரமா பார்க்கலாம்னா அதுக்கு திடீர்னு ஏதாவது அவசரமா போக வேண்டியிருக்கும், அப்ப அதுக்கு துடைக்க முடியாம போயிடும். அதுபோல சில டியூ டேட்லாம் இருக்கும். 7ஆம் தேதிக்குள்ள எலக்ட்ரிக் பில் கட்டணும், 6ஆம் தேதி பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் சிம்பிள் வே, மொபைல்ல இருந்தே அனுப்பிடலாம். அங்க எங்கெல்லாம் பணம் அனுப்புறது மற்ற எல்லா காரியங்களிலும் தவணை செலுத்த வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் என்ன செய்யணும், ஞாபகம் வரும்போதே செய்யணும். சில நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு செய்வோம்னா கூட செய்ய முடியாம போயிடும். அப்போ இது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எங்க குடும்பம் வந்து லேட்டா போறதுக்கு ரொம்ப ஃபேமஸான குடும்பம். ஒருக்கா ஃபிளைட்டுக்கே லேட் ஆயிட்டு. அப்போ திருச்சியில இருந்து ஃபிளைட் ஏறணும், தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி. என் மகன் எதுக்கும் பயப்பட மாட்டான் எங்க இருந்தாலும். அவளுக்கு சொன்ன உடனே பெங்களூர்ல இருந்து அந்த அந்த ஏர்சிலான்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா ஏர் அந்த கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி, இப்படி குழந்தைகள்லாம் இதாயிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு கொஞ்சம் லேட்டா வருவாங்க அப்படி ஃபோன் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு ட்ரெயினா இருந்தாலும் எல்லாத்துக்குமே லேட் ஆகும். சர்ச்சுக்கும் அப்படிதான். ஏன்னா நம்முடைய தாமதம் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் நேரம். டைமை மேனேஜ் பண்ண நமக்கு தெரியணும். எல்லாத்துக்கும் கரெக்டான நேரங்கள் வைக்கணும். அதுலதான் அதே மாதிரி சொன்ன மாதிரி காலையில எழும்புறது, அத்தனை மணிக்கு எல்லாரும் எழும்பிடணும். ஒருவேளை அன்றைக்கு ஹாலிடே எல்லாருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா எழும்புறது தப்பு கிடையாது. நம்முடைய ஜெபத்துக்கான நேரம், பைபிள் மெடிடேஷனுக்கான நேரம், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், திட்டமிட வேண்டும். பிள்ளைகளை எப்பவும் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா கொஞ்ச நேரமா விளையாட வைக்கணும். கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு ஒரு நேரம், இந்த டைம்ல இருந்து டைம் வரைக்கும் பாடி. எப்ப பார்த்தாலும் மொபைலே பார்த்துட்டு இருக்க விரும்புறான். மொபைலுக்குன்னு கொஞ்சம் நேரம். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு நேரத்தை என்ன செய்யணும், நம்ம ஒழுங்குபடுத்தணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதை அநேக பிரச்சனைகள் நீக்காம காத்துக்கொள்ளும், ஏற்படாமல் காத்துக்கொள்ளும். அப்போ அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க, எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:14 வாசிங்க. 16:14 1 கொரிந்தியன்ஸ். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. எல்லாத்தையும் அன்போடே செய்யணும். ஒரு டீ கொடுத்தா கூட அது ஒரு சந்தோஷத்தோட கொடுக்கணும். காலையில டிஃபனா இருந்தாலும் சரி, ஒரு எரிச்சலோட கோவத்தோட, நான் தானே செய்ய வேண்டியது எல்லாமே, நான் தானே பண்ண வேண்டியது இருக்கு, யார் எனக்கு ஹெல்ப் பண்றா, ஒருத்தரும் உதவி இல்லை, கிரிட்டிசைஸ் தான் பண்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சு. ஆனா எல்லாத்துலயுமே என்ன இருக்கணும், ஒரு அன்பை காட்டக்கூடியவர்களா இருக்கணும். அதாவது உலகத்திலேயே பெரிய கிஃப்ட் என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதை விட சிறந்த கிஃப்ட் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு ஈடான கிஃப்ட் எதுவுமே கிடையாது. இப்போ அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எங்க குடும்பத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து செல்வி தான். அல்லது 2.5 மாசம், ஒவ்வொரு வருஷமும் 2.5 மாசம் ஃபாரினுக்கு வந்துடும். எந்த மருமகளும் அனுமதிக்க மாட்டார். நாங்க 1 மாசத்துல வந்துட்டு போயிடுறோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். அப்போ ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எப்பவும் எரிச்சலா இருக்கக்கூடாது. யோனா மாதிரி ஆமனுக்கு நிமித்தம் நீ எரிச்சலா இருக்கலாமோ அப்படின்னு கேட்டா, நல்லது, எரிச்சலா இருக்கு நல்லதோ கேட்கிறான், நல்லதுதான். நீ இப்ப நேற்று முளைத்ததும் நீ பிரயாசப்படாததுமான ஒரு ஆமனுக்கு நிமித்தம் நீ வருத்தப்படலாமோ? இனக்காரியங்கள் வந்து காணாம தான் போகும், இல்லாமல் போகும், தொலைந்து போகும், கடந்து போகும். ஆனா அதே நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எப்பவும் சந்தோஷமா இருக்க பார்க்கணும். அன்போடு கூட எல்லாத்தையும் செய்யணும். பிள்ளைகளுக்கானாலும் சரி, பிள்ளைகள் எரிச்சல் தான் மூட்டுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, நம்ம கொடுக்குற உணவு இது வேண்டாம் அதான் வேணும்னுவாங்க. அப்போ எல்லாத்துலயும் வந்து எந்த அளவுக்கு நம்ம அன்பை செலுத்த முடியுமோ, அன்புங்கிறது தியாகம்.
இயேசு கிறிஸ்து பிதா வந்து தம்முடைய ஒரே குமாரன், ஒரே சொந்த மகனையே தனக்கு நமக்காக கொடுத்தார். அவர் அடிக்கப்படுறது, நொறுக்கப்படுறது, உமிழப்படுறது, பரியாசம் பண்ணப்படுறது எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்து சகித்து கொண்டிருந்தார். அதுதான் அவருடைய அளவற்ற அன்பு. யோவான் 3:16 இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். இத்தனையும் தன்னுடைய பிதாவுக்காக எல்லாத்தையும் சகித்து கொண்டார். யார்கிட்டையும் அவர் எரிச்சலை உண்டாக்கல, கோபமா நடக்கல. எல்லாத்தையும் அன்பை தான் வெளிப்படுத்தினார். அதே மாதிரி நாமும் எல்லாத்திலையும் நம்முடைய அன்பை வெளிப்படணும். அன்பை விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா அன்பு ஒரு நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், விளைஞ்சு அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு நெல் விதை ஏராளமான நெல் விதைகளை கொடுப்பது போல நம்ம விதிக்கிற கொஞ்சம் அன்பு நாள் நாளாக எல்லா இடத்துலையும் பரவி குடும்பம் முழுவதும் பிள்ளைகள் எல்லாருக்குள்ள அந்த அன்பு வந்துடும். அதனால அன்பை விதைப்போம். ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், வேலை செய்யல சோர்ந்து போகாது. வெறுப்போட கசப்போட இருக்கக்கூடாது. சரியான நேரத்துல உணவு கிடைக்கல, தண்ணி இல்ல, மாறாவின் தண்ணீர் எல்லாம் கிடைச்சது, அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அங்கே இருந்தா நிம்மதியா இருந்திருப்போம் அப்படின்னு. எகிப்திலே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போம். கல்யாணம் பண்ணாம கூட நல்லா சந்தோஷமா தான் இருந்திருப்போம். அதுக்கு பிறகுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனாலும் சந்தோஷமா இருப்போம். குடும்பத்து மேல அன்பை பொழிவோம். எல்லாத்தையும் அன்போடு செய்யுங்க. எது செய்தாலும் அன்போடு தான் செய்யணும். ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகளிடத்துல எல்லாத்தையும் நம்ம எரிச்சலை காட்டக்கூடாது. அவங்க எரிச்சல் பண்ண நம்ம பதிலுக்கு பதில் எரிச்சலை காட்டக்கூடாது. அப்போ அன்போடு அதுக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமொழிகள் 23:4-5 வாசிங்க. நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஐஸ்வர்யவனாகும்படி விரும்பாதே, பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே அப்படி சொல்றார். அது கழுகு மாதிரி இல்லாமற் போகும் பொருள். அது ஒரு நாள் தூக்கிட்டு போக போறது இல்லை. எங்கே நகை வாங்கினா கூட அதை இப்போ மேல கழுத்துல மாட்ட முடியல, வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைதான். ஆனா அதுக்கு தீவிரிக்காதீங்கன்னு சொல்ற. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி முயற்சி எதுவுமே பண்ணது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. அது என்னுடைய மனைவியுடைய அவள் ஒருவேளை அவளுடைய சம்பளத்தெல்லாம் சேர்த்துக்கிறது. அப்போ பணக்காரனாக ஆசை எனக்கு ஒரு நாள் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் பணக்காரனா இருக்கேன். 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய கிருபை என்ன? அவருடைய கிருபை என்ன? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். ஆமென். அவர் தரித்திரரானார். எதுக்காக? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்போ நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவது நிச்சயம், நம்மளை உயர்த்த போவது நிச்சயம். நம்ம பிரயாசப்படக்கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா, இதுல போட்டா பணம் வருமா, அதுல போட்டா பணம் கிடைக்குமா? எத்தனையோ இன்னைக்கு மக்களை பாக்குறோம். சீட்டு நடத்துறாங்க, இதுல பணம் கட்டினா இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்தோம். இவ்வளவு பேரை பாக்குறோம். ரம்மி ஆடி ஏமாந்தவங்கள பாக்குறோம். பணம் சம்பாதிச்சிடலாம். அன்பானவர்களே, பணக்காரன் ஆகணும்னு சொல்லி விரும்பாதீங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாய் உயர்வான நிலைக்கு கொண்டு வருவார். மோன்சி லாசரஸ் சமயத்துல ஒரு செய்தியில சொன்னார். அவர் சிங்கப்பூர் போயிருந்தாராம். ஒரு குடும்பத்தார் அவரை பார்த்தாங்க. அப்ப அந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நல்லா பேசுறாங்களாம். பேசி அந்த மனைவி சொன்னாங்க, சகோதரி எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அன்றைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இவரு, அவருடைய ஒய்ஃபு, இன்னும் அவங்க கூட சில ஊழியர்கள்லாம் போயிருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு சந்தோஷமா சாப்பாடுலாம் போட்டு இருந்தாங்க. அப்போ இவர் கேட்டாரு அந்த ஹஸ்பண்ட பார்த்து, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், 6 மாசமா அவருக்கு வேலை இல்ல. இன்ஜினியரா இருந்தாரு, வேலை போயிடுச்சு அந்த கம்பெனில. இப்போ 6 மாசமா வேலை இல்லை அப்படின்னு. இப்போ இவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்க முடியுதுன்னு அவர் கேட்டாராம். இப்போ சொன்னாங்க, எங்க அப்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டாயம் வேலை கொடுப்பாங்க, எப்போ கொடுக்கும்னு தெரியும், இப்போ நிச்சயமா கொடுத்துருவாங்க, அதனால நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. அம்மா, நம்மை பார்த்து கொண்டு ஒரு அப்பா இருக்காரு. காலை தள்ளாட விட்டார் இல்லையா, காக்கிறவர் உறங்கார், அப்படிலாம் பார்க்கிறோம். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அப்படிலாம் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை உயரத்துக்கு கொண்டு வருவார். அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், எப்போதைக்கும் இருக்க வேண்டும். ரோமர் 12:12 வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்போ நிச்சயமா எல்லாத்திலையும் உயர்வு உண்டு. என்னுடைய வாழ்வில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில, எல்லாத்திலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. அதனால அதுல என்ன செய்யுங்க, அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரவமே வராதுன்னு சொல்லல, உபத்திரவங்கள் வரும், பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 கட்டளைகள் மிக முக்கியமானவை. அடுத்ததாக நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழி 27:10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. அப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணும், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். இப்போ நானா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் எல்லாம் உண்டோ அவங்களுக்கெல்லாம் ஊழியத்துல தோட்டத்துல இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது அப்படியே பேசுவேன். ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பேசுறது உண்டு. அதே மாதிரி என்னுடைய தங்கச்சி பிள்ளைகளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட தங்கச்சி பையனுக்கு, அதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு இன்னொரு தங்கச்சி பையனுக்கு எல்லாம் பேசினேன். அவங்க பேச மாட்டாங்க, கேட்டா பிஸின்னு சொல்லுவாங்க. பிஸின்லாம் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. யாராவது நான் அன்றைக்கு பிஸி அதனால சாப்பிடல, பிஸி அதனால தூங்கல, பிஸி அதனால குடிக்கலன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. போன்ல பேசுறதுக்கு மட்டும் என்ன இருக்கும், பிஸி. பைபிள் படிக்காம இருக்கிறப்ப நான் பிஸி அதனால பைபிள் படிக்கல அப்படி சொல்லுவாங்க, பிஸி அதனால ஜெபம் பண்ணல. அதனால அது ஒரு சரியான வார்த்தை கிடையாது. அது தாழ்வா, நம்ம இன்னும் தாழ்வா பேச விரும்பல. அப்போ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும். பிரச்சனை வரும்போது ஆபத்து காலத்துல எங்க போகாது, உன் சொந்தக்கார இடத்துக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கவனே வாசின்னு சொல்ற, அவனே பெட்டர் அப்படின்ற. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மகிட்ட இருக்கணும். இந்த காலகட்டத்திலலாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதே கிடையாது. அந்த ஏதாவது பிரச்சனை எதுக்கான்னு தெரியல, இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம்.
சந்தோஷமான நாடுகளின் பட்டியல நம்ம 126 இடத்துல இருக்கும். ஆனா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க 8வது இடத்துல இருக்காங்க. இவ்வளவு யுத்தம் நடக்குது, அப்படி இருக்குது, அவனா ஆனாலும் இன்னொன்னு என்ன செய்யறான், அவன் சந்தோஷமா இருக்கான். இப்போ நம்மளும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. இன்னும் நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதான் அப்பா தப்பாவுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாரு, அவங்ககிட்ட எல்லாம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆபத்து காலத்துல நமக்கு தேவைகள் வரும்போது, பிரச்சனை வேலைகள்ல நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் அவசியம். அடுத்ததாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழி 28, 27. கர்த்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அப்போ ஏழைகளுக்கு கண்ணை என்ன செய்யாத, விளக்காத, ஏழைகளுக்கு கொடுங்க. அவனுக்கு அவன் விளக்கனா அநேக சாபங்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பரலோகத்திலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி அங்கதான், நியாய தீர்ப்புல. நான் பசியா இருந்தேன், நீ சாப்பாடு கொடுத்தாயா? தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தாயா? அப்படிலாம் கேட்கிறாரு. எனக்கு அங்க நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, எப்போ தாகமா இருந்தீங்க, எப்போ ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்க? இந்த சிறுவர்ல ஒருத்தனுக்கு எதை செய்யலையோ, அல்லது தேவை உள்ள ஒரு ஒருவனுக்கு எதை செய்யலையோ, எனக்கே செய்யல. சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னால வீடியோல பார்த்தேன், ஒருத்தரை பற்றி இந்த ஒரு பேட்டி கேட்டிருந்தான். அவர் ஒரு காலத்துல மெக்கானிக்கா, அந்த எலக்ட்ரிஷியனாவும் பிளம்பராவும் இருந்திருக்காரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவருக்கு ஒரு பேடன் கொடுத்திருக்காரு. அதனால டெய்லி 100 பேர் 120 பேருக்கு சாப்பாடு சமைச்சு அவரே சமைக்கிறார். அவங்க ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்றது இல்ல, வீட்டுக்காக மட்டும் தான் சமைப்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்றது. இவரே சமைச்சு இவரே பைக்ல கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கார். 100 பேர் 120 பேருக்கு ஒரு இடத்துல வச்சு கொடுத்துட்டு இருக்கார். ஆண்டவருடைய வசனத்தையும் சொல்கிறார். டெய்லி ஒரு வேளை நினைக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. நிறைய ஊழியக்காரங்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்யறாங்க, இது என்னடா ஊழியமானது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஊழியம். அப்போ நமக்கு என்ன கொடுக்கிறாரு மாதிரி ஏழைகளை போஷிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வீடியோவில் நேற்று நான் பார்த்தேன், 3 சகோதரிகள், அவங்க கிறிஸ்டியனா நான் கிறிஸ்டியனா தெரியாது. ஆனா இந்த 3 பேரும் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கூரை வீடு, மழை காலம் வந்தா கட்டாயம் தண்ணி ஒழுகும், அவ்வளவு ஓட்டையான கூரை. அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுக்கு காலில் அடிபட்டு கால்லாம் வீங்கி போய் யானை கால் மாதிரி இருக்கு. அவரால் வேலை செய்ய முடியாது அதிகமா. அது வீட்டுல இல்ல, கரண்ட் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு தான். யாரோ ஒருத்தோட சோலார் லேம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை காலையில வெயில்ல வச்சுட்டு நைட்ல வெளியே உள்ள வச்சு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு படிக்கும் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறது. சரியான சாப்பாடு கிடையாது. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டா எத்தனையோ நாளாச்சு அப்படின்னு சொல்லுது. ஸ்கூல் போனாலும் அங்க கொடுக்குற சாப்பாடா எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுக்குற கொண்டு தரணும். அப்படிலாம் இருக்காங்க. அவங்களும் அந்த சகோதரிகள் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வேலையை அந்த 3 பேர் இன்னொரு இடத்துலயும் போய் அதே மாதிரி அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டு, உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்னு கேட்டு, அவங்க என்ன விரும்புறாங்களோ அங்கேயே அதை வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுத்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சமைச்சிட்டு வராங்க. அவங்க யாருன்னு தெரியல. இப்போ ஏழைகளை கவனிக்கிறது அது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கும் பணம் தேவைப்பட்டது. அப்போ தட்சணா என்ன பண்ணாங்க, சிலர் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். முழு காணிக்கலாம் கொடுத்த ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க. இப்போ ஊழியங்களை தாங்க வேண்டியது, ஏழைகளை தாங்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. ரோமர் 16, 3, 4, 5. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள்.
அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயாவில் உள்ள கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான வாழ்த்துங்கள். இந்த ஆக்கில்லா பிரிசில்லா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டிலே ஒரு சபை நடக்குது. அதுவும் இல்லாம பவுலுடைய ஊழியத்துல அவங்க உதவி செய்திருக்காங்க. அவருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க அவருக்கு காப்பதெல்லாம் சாவறதுக்கும் ரெடியா இருந்திருக்காங்க. இப்போ ஊழியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பம் பங்கிடுகிற குடும்பமாக, கை கொடுக்கிற குடும்பமாக, உதவி செய்கிற குடும்பமாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசியாக ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16-18. ஒனேசிபோரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. உன்னசிப்பாரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டிடுவாராக. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஏன்னா அவன் அநேகம் தர என்னை இளைப்பாற்றினான் அப்படின்ற. அந்த ஊழியக்காரங்களை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுல ஒரு மிஷினரி ஊழியத்துக்காக வருவாரு மாசந்தோறும். நிறைய நேரம் இன்னொருத்தரை பற்றி எப்பொழுதும் எங்க வீட்டுல ஒருத்தர் கட்டுற ஒரு இன்ஜினியர் வீடு கட்டி இப்ப சரியா ஒரு கிறிஸ்டியன் சொல்லி கட்டினாரு. ஆனா அவரு பணத்தெல்லாம் வாங்கிட்டு சரியான செய்து முடிக்கல. அவர் இடையிலே போயிட்டார். அவரை குறிச்சு இவர் அடிக்கடி பேசிட்டே இருப்பார், குறை சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டார். அவர் இப்போ டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போகும்போது கடைசி நாள் வந்தார். கடைசி நாள் வந்திருக்கும் போது ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணும்போது சொன்னாரு எங்கிட்ட, ஜோம் பண்ணும்போதே, ஆண்டவரே இந்த குடும்பம் எங்களுக்கு அநேக நேரம் நாங்கள் வரும்போதெல்லாம் நல்ல ஸ்நாக்ஸ், டீ இதெல்லாம் கொடுத்து ஆறுதல் படுத்தினாங்க. எவ்வளோ வேதனையோ கவலையோட வருவோம். இவங்க அவங்களுடைய அன்புனால எங்களுக்கு நல்ல ஒரு தண்ணியை கொடுத்து, ஸ்நாக்ஸ் கொடுத்து, இதெல்லாம் கொடுத்து எங்களை தேற்றுவாங்க அப்படி சொல்லி ஜோம் பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு ஆதரவாக, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்பவர்களாக, தேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த கடைசி அந்த குடும்பம் அநேக உதவிகளை உன்னசிப்போர் செய்தனால பவுல் அவரை மறக்கவே இல்லை. கர்த்தர் அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பினால இரக்கம் காட்டுவாராக, ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு கட்டளையிடுவாராகலாம் ஜெபம் பண்றாரு பாக்குறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துல வரணும்னா நம்ம ஊழியங்களை, ஏழைகளை தாங்க. எப்படியாவது யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ ஏழை பிள்ளைகளை தாங்குங்க, ஏழை ஊழியர்களை தாங்குங்க. பணக்கார ஊழியர்களுக்கு ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு கோடி கோடியா சேர்க்கிற ஊழியக்காரங்களும் இருக்காங்க. பென்ஸ் கார்ல, ஆடி கார்ல வர்ற ஊழியக்காரங்களா நம்ம ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த காரியங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கீங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் ஆயிருந்துச்சு தெரியல. ஆனா கடைபிடிங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டுங்க. குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு நீங்க அடிப்படை காரணமா இருங்க. சந்தோஷம்தான் முக்கியம், சமாதானம் தான் முக்கியம். என்ன எப்படி சொல்லலாம், என்ன எப்படி பேசலாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதெல்லாம் இல்லாம அன்பினால எல்லாவற்றையும் அன்பினால் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ஹோம் மேனேஜ்மெண்ட் என்பதை குறித்து நான் கற்றுக்கொண்டோம். நாங்கள் அதை பின்பற்றி எங்கள் குடும்பம் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வாழ உதவி செய்யும். சமாதானத்துக்கு, சந்தோஷத்தில் இடையூறாக இருக்கும் எல்லா காரியங்களையும் அகற்றி போடும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய புரிந்து கொள்வது எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாறி எங்கள் குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக, மிகுந்த சந்தோஷம் நிறைந்ததாக காணப்பட உதவிச்சு. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.